இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுழியம் ரெடி பண்ணியிருந்தேன். நான் என்னோட ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை குக்கரில் சேர்த்து 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 6-7 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துருங்க. பருப்பை மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் தேங்காய் துருவல், 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ மேஷ் பண்ண பருப்பில் 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம் நல்லா திக்கான இந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்கா இருந்தால் தான் உருண்டை பிடிக்க வரும். இன்னொரு கப்லாம் 3/4 கப் அளவு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூடு ஆறுனதும் பருப்பை மீடியம் சைஸில் உருண்டை உருட்டிட்டு நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது. இது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி பேர், சுழியம், சுய்யம், பூஜ்யம், முந்திரி கொத்து இந்த மாதிரி சொல்லுவாங்க.